Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. மாண்புமிகு பேரவை தலைவர்களே, பரப்பே தலைகாணி, பைக்கோலே பஞ்சுமெத்தை, வேர்வையே பெருங்குளியல், வெற்றுடம்பே பட்டாடை என வாழும் வெள்ளை உள்ளம் கொண்டவர்கள் உழவர்கள். அதனால்தான் உழவர்களின் நலன் பேணி அவர்தம் வாழ்வாரத்தை உயர்த்திடும் உயர் நோக்கத்துடனே செயல்பட்டு வரும் திராவிட மாடல் அரசு வேளாண்மையில் நிலையான வளர்ச்சி பெற்றிட பல சீரிய முயற்சிகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றது. நெல்லும் உயிரன்றே, நீரும் உயிரன்றே, மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம். அதனால் யான் உயிர் என்பது அறிகை, வேண்மிகு தானை வேந்தருக்கு கடனே. மக்கள் நெல்மணிகளையும் நீரையும் உண்டு வாழ்வர்கள்தான் என்றாலும் அந்த நெல்லும் அவர்களுக்கு உயிர் அன்று, நீரும் உயிரன்று, மன்னன் தான் அவர்களுக்கு உயிர். எனவே ஒவ்வொரு மன்னனும் தான் அவர்களுக்கு உயிர் என்பதை உணர்ந்து தான் உயிரை காப்பது போல குடிமக்களை காப்பாற்ற வேண்டும் என்று புறநானூற்று பாடலில் புலவர் மோசிக்கிரனார் கூறியுள்ளது போல் மக்களின் நலமே நல்லறம் என்று நல்லாட்சி செய்து வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலில் உணவு தானிய உற்பத்தியினை பெருக்கி மக்களின் உணவு தேவையை நிறைவு செய்து உழவர்களின் வறுமையை ஒழித்து அவர்தம் வாழ்க்கையை மேம்படுத்துதல், தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் எப்பொழுதும் உணவு பாதுகாப்பினை உறுதிப்படுத்துதல், நஞ்சற்ற ஊட்டச்சத்து மிகுந்த உணவு அளித்தல், உழவர்களின் அடிப்படை தேவைகளை உணர்ந்து தொடர்ந்து வேளாண் தொழில் புரிய சீரிய முயற்சிகளை எடுத்து அவர்களை ஊக்கப்படுத்துதல், வேளாண்மை சிறந்திட இயற்கை அன்னை வாரி வழங்கியுள்ள நல் வளங்களை சீராக பயன்படுத்தும் முறைகளை கையாளுதல், வேளாண் பயிர்களுக்கு தேவையான இடுபொருட்கள் கிடைக்க செய்து அனைவரையும் உள்ளடக்கிய ஒருங்கிணைந்த நிலையான வளர்ச்சியை அடைதல் ஆகிய நற்பணிகளை செவ்வனே மேற்கொள்ள வேளாண்மை உணவு நலத்துறைக்கு வாய்ப்பினை வழங்கிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் என் நன்றியினை உரித்தாக்குகிறேன். 7 விதமான வேளாண் காலநிலை மண்டலங்களுக்கும் அங்கே சாகுபடி செய்யப்படும் பயிர்களுக்கும் ஏற்றவாறு தனி வேளாண் நிதி அறிக்கை தந்து உழவர் பெருமக்களை வாழ்வு வளம் பெறவும் தமிழ்நாடு மக்கள் நலம் பெறும் பல்வேறு திட்டங்களை தீட்டி சொல்வதை செய்வோம் சொல்லாதையும் செய்வோம் என்று செயல்படுத்தி கண்ணை இமைகாப்பது போல் கண் துஞ்சாமல் உழவு நலன் காக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலில் உழவு நலன் காக்கும் உன்னத பணிகள் சீரிய முயற்சிகளை எடுத்து மேன்மேலும் வலு சேர்த்து சீர்படுத்தி வேளாண் பெருமக்களின் வாழ்க்கையை தொடர்ந்து பலப்படுத்தும் வகையில் தயாரிக்கப்பட்டு வழங்கப்பட்டதே இந்த 5ஆம் வேளாண் நிதி அறிக்கையாகும். கடந்த 4 ஆண்டுகளில் செவ்வனே திட்டங்களை செயல்படுத்தியது போலவே வரும் நிதி ஆண்டுகளிலும் தெரிவிக்கப்பட்ட திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்து திட்டங்கள் அனைத்தையும் மேலும் சிறப்பாக செயல்படுத்த உறுதி கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.